எல்லாருக்கும் வணக்கம். நான் சுந்தர். நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து வரேன். இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கிறது IBSPO இந்தியன் பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு ரேஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரேஸுக்கு டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக படிக்கலை. நான் முதல்வன் ஸ்கீம்னு கவர்மெண்ட் ஸ்கீம் என்ரோல் பண்ணியிருந்தேன். அந்த என்ரோல் பண்ணியிருக்கும் போது அதில் டீச் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ரேஸ்லேருந்து வந்திருந்தாங்க. பாளையங்கோட்டையில் சென்ட்ரல் லைப்ரரியில் தான் படித்தேன். ஒரு 100 நாள் ஸ்கீம் இது. அதில் 60 days கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் 30 days டெஸ்ட்டு கொடுத்து மீதி 10 days ஃபுல் ரிவிஷன் அது மாதிரி பண்ணி ஒரு 100 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அது ஃபுல் டேயும் வெராண்டா ரேஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. மார்னிங் கிளாஸு, ஆஃப்டர்நூன் மென்டார்ஷிப்னு மென்டார் பாட்டு தனித்தனி டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வெராண்டா ரேஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ண மாதிரி என் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹெல்ப்பு, அவங்க ஹெல்ப்னால தான் இவ்வளோ என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் நியர்லி 20 months கிட்ட படித்தேன். அந்த 20 months படித்ததில் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. இனிஷியல்ஸாக எழுதின எல்லா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எல்லாமே ஃபெயிலு தான் ஆனேன். பட் இருந்தாலும் போன வருஷம் கரெக்டாக IBSPO எழுதிடும் போது 0.4 மார்க்ஸில் போயிடுச்சு. அப்பயே நினச்சேன், இவ்வளோ மிஸ் 0.1 எடுத்திருந்தா கூட ரிசர்வ் லிஸ்ட்டில் கிடச்சிருக்குமே அந்த அளவுக்கு நினச்சேன். பட் ரொம்ப எக்ஸாக இருந்துச்சு. நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்பி படித்தேன். இன்னும் ஒரு இயரில் கண்டிப்பாக இந்த IBSPO கிளியர் பண்ணணும். நம்ம போன வாட்டி 0.1 மிஸ் ஆனது, இந்த வாட்டி எதுலேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 0.4 மிஸ் ஆனிச்சு. இப்போ நான் 4 மார்க் கட் ஆஃப் போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து IBSPO கிளியர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். அது எப்பயும் ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எல்லோரும் இவ்வளோ நேரம் படிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் போட்டாலே கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் 2 மணி நேரம் இஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் ஒழுங்காக போட்டாலே எவ்வளோ நாளுமே சாதிக்கலாம். இது என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு நான் இந்த 4 ஸ்கீமில் கிடச்ச ஃப்ரெண்டு தான் இவங்க ரேஸ் மூலமாக தான் கிடச்சாங்க. நான் இப்போ கிளியர் பண்ணியிருக்கிறது IBSPO. ஸோ அந்த PO ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ரிசல்ட்டுமே இவர் தான் எனக்கு பார்த்து சொன்னார். நான் அவருக்கு லக்கி சாமாவே விட்டுருவேன். நான் ரிசல்ட் பார்த்தா எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ட்டு விட்டுட்டு நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போது நான் வெளியே இருந்தேன். இவர் தான் கால் பண்ணி பார்த்துட்டு கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு. என்னாட்ட அதுவே நம்ப முடியல. மெயின்ஸ் ரிசல்ட் பண்ணும்போது ஈவினிங் தான் இருந்துச்சு. நான் மதியானம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். இவருக்கு எழுப்பி விட்டார், நீ மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டாடா அப்படின்ட்டு. அப்போ இன்டர்வியூ மார்க் விட்டாங்க. அந்த மார்க்கு இவர் தான் பார்த்து சொன்னார். அது ரிசல்ட் April 1 வரும்னு தெரியும். சரி, இவ்வளோ இவரே பார்த்துட்டாரு, இவரே பார்த்து நல்ல விஷயமாவே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் தனியாக உட்காந்துருந்தேன். இவர் கால் வருமா வராதுன்ட்டு. கரெக்டாக இவர் கால் பண்ணிட்டு நீ இந்தியன் பேங்க் கிளியர் பண்ணிட்டேன்னு அப்புறம் தான் நான் ரிசல்ட்டே பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ரிசல்ட்டு. அப்புறம் உடனே அப்பா அம்மாவிட்ட சொன்னேன். எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீரே அவ்வளோ சந்தோஷம். ஸ்டடி ஏரியாஸில் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்கிறது இங்கிலீஷும் ரீசனிங்கும் தான். ஆப்டியில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். பட் ஆப்டியில் நான் அதுக்குன்னு தான் இந்த 4 ஸ்கீமே சேர்ந்தேன். கரெக்டாக என் லக்கோ என்னமோ தெரியல, எனக்கு ஆப்டி எடுத்த மேம் சூப்பராக எடுத்தாங்க. எனக்கு இதில் தான் எனக்கு ஆப்டி ஸ்கோர் நல்லா கூடுனுச்சு. இப்போ மெயின்ஸ்லேயே 20 மார்க் கிட்ட ஆப்டியில் எடுத்தேன். கட் ஆஃபே 2.5 தான் இருந்துச்சு. ஆனால் மெயின்ஸில் என்கிட்ட ஆப்டியில் 20 மார்க் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரேஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அது போக சாயங்காலம் எக்ஸ்ட்ரீம் பேட்ச்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. டவுட்னா கிளியர் பண்ணதுக்கு மென்டரும் கூட இருந்தாங்க. ஸோ அந்த டைம் காலைல படிச்சது சாயங்காலம் நாங்களே சால்வ் பண்ணுறது, வீட்டில் போய் டெஸ்ட்டு போடுறதுன்ட்டு அவங்களே ஐடி கொடுத்து இதில் டெஸ்ட்டு போடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.